இன்னைக்கு நம்மள பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் ஆப்பிள் ஐஃபோன். இந்த ஆப்பிள் ஐஃபோன் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் ஆன புதுசுல அது ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸையும் கடந்து வந்த பாதைகளையும் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன கேரேஜில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ அசுர வளர்ச்சி அடைய நிற்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனி மெயின்டைன் பண்ண முடியாம திவாலாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல பேர் மத்தியில இப்போ தன்னுடைய பிராண்டை பல மக்கள் மத்தியில பதிச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் தான் ஆப்பிள் கம்பெனியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த ஆப்பிள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட நண்பர் ரொனால்டு வேன் கம்பெனியை விட்டு விலகிட்டார். தன்னோட 10% ஷேர்ஸையும் தன்னோட நண்பர்களுக்கு கொடுத்துட்டு அந்த கம்பெனியை விட்டு விலகிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியை மெயின்டைன் பண்ற செலவுக்காக, பொருட்கள் வாங்குற செலவுக்காக தன்னோட வேனையும் விற்று கம்பெனிக்காக பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1977 பர்சனல் சிம்பிள் கம்ப்யூட்டருங்கிற ஒரு லேப்டாப்பை ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாரு. அது ரிலீஸ் பண்ணுற கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸும் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட சேலரி 1 மில்லியன்ல இருந்து கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 100 மில்லியனா அது அவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கம்பெனியை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்காக ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா பெப்சி கம்பெனியோட சிஇஓ ஜான் ஸ்கெலே அவரை பார்த்தீங்கன்னா தன்னோட ஆப்பிள் கம்பெனிக்கு சிஇஓ வரணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கெலே முடியாது, என்னால் இப்போதைக்கு அதுக்கான இதை நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தும் ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கெலேவை கன்வின்ஸ் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களுக்காக ஜான் ஸ்கெலே பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஜான் ஸ்கெலே ஸ்டீவ் ஜாப்ஸ் கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் ஜான் ஸ்கெலேவுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மேனேஜர்ஸும் ஃபவுண்டர்ஸும் சேர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்தீங்கன்னா கம்பெனியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது அவரு தானே, அவர் எப்படி நீக்கலாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு கம்பெனிங்கிறது ஒருத்தர் இது பண்றது இல்லை, மொத்தம் நிறைய பெருமளவு ஷேர்ஸும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பெருமளவு ஷேர்ஸ் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க சொல்றது தான் கம்பெனி வந்து நியமிக்கும். இந்த வகையில பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கெலே பக்கம் சாதகமா இருந்தனால ஸ்டீவ் ஜாப்ஸை கம்பெனியை விட்டு விலக்கிட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்பெனியிலிருந்து வெளியேறிய கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு பெரும் சரிவை நோக்கி கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கூட ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சமா லாஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியாத நிலைமைக்கு கம்பெனி போயிடுச்சு. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல தன்னோட டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரும் டிசைன் பண்ணி லான்ச் பண்ணிட்டாரு. அவரோட இது பாத்தீங்கன்னா இன்னும் அவரோட பேரும் புகழும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த சைடு கம்பெனி சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. சரிவு நோக்கி போனோடனே இவர் என்ன பண்ணாரு, ஜான் ஸ்கெலே கம்பெனியிலிருந்து சிஇஓ பதவியிலிருந்து விலகிட்டார். அவர் விலகின கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆரம்பிச்சாரு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனியை ஆப்பிள் கம்பெனி வாங்கிடுச்சு. வாங்கினது மட்டும் இல்லாம ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிள் கம்பெனியோட தற்காலிக சிஇஓவா நியமிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் இந்த கம்பெனியை எப்போ டேக் ஓவர் பண்ணாருன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 90 டேஸ் தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா டெட்லைன் இருந்துச்சு. அந்த 90 டேஸ்க்குள்ள அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே போனுச்சுன்னா கம்பெனி திவாலாயிடும். அந்த 90 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குரோத்தை கம்பெனியில கொண்டு வரணும். அதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கூட மனம் தளராம கம்பெனியை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கம்பெனியை மறுபடியும் க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாரு. எப்படி அவர் முயற்சி எடுத்தாருன்னா கம்பெனியில தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பொருள் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பொருள் எதுக்கு வாங்கணுன்றதுக்காக பொருட்களை வாங்க வேண்டிய தேவையில்லாத பொருட்களுக்கான செலவை பார்த்தீங்கன்னா குறைச்சது மட்டும் இல்லாம தேவையில்லாம இருக்கிற எம்ப்ளாயீஸும் கம்பெனிக்கு தேவைப்படாத எம்ப்ளாயீஸையும் பணியிலிருந்து நீக்கிட்டார். நீக்கின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே
மைக்ரோசாஃப்டோட சிஇஓ 150 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாரு. அது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய முன்னேறத்துக்கான ஒரு பெரிய பாதையை வழிவகுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவரோட டெக்னாலஜி நாலேஜை யூஸ் பண்ணி கம்பெனியை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 300 மில்லியன் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ற மாதிரி தன்னோட கம்பெனியை கொண்டு வந்துட்டாரு. இது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக ஆக ஐபேட் மியூசிக் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பெரிய ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி ஹிட் ஆனிச்சுன்னா நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2006ல் மேக்புக் அப்படிங்கிற லேப்டாப்பையும் ஐமேக் அப்படிங்கிற டெஸ்க்டாப்பையும் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய ஹிட் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா கம்பெனியை கையிலே பிடிக்க முடியல. நிறைய ஆஃபர்ஸ் அது கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்பெனியோட ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆப்பிள் கம்பெனியோட தரமும் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஃபோனை லான்ச் பண்ணோம். அந்த ஐஃபோனோட டிசைன் எப்படி இருந்துச்சுன்னாவும் டச் ஸ்க்ரீனாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் சிம்பிளாக யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் டிசைன்லையும் இருந்துச்சு. அது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுட்டு வந்துருச்சு. நிறைய பேர் அதை வாங்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆப்பிள் கம்பெனிக்கான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இந்த ஐஃபோன் மூலியமாக தான் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஐஃபோன் லான்ச் பண்ண கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு கொடிய நோய் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருந்தார். பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்தும் போயிட்டார். அவர் இறந்த காரணத்தினால ஆப்பிளுக்கு இன்னொரு புது சிஇஓ தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ற வகையில டிம் குக் அப்படிங்கிறவரை ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓவா நியமிச்சாங்க. நியமிச்ச உடனே எல்லாரும் நினைச்சது என்னன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாதனால கம்பெனி மறுபடியும் லாஸை நோக்கி தான் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது அப்படி நடக்கல. ஏன்னா அவர் கம்பெனியில ஜாயின் பண்ண உடனே கம்பெனியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டா தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆப்பிள் வாட்சஸ், ஆப்பிள் டிவி, ஆப்பிள் கிரெடிட் கார்டு நிறைய ப்ராடக்டை லான்ச் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் ஆக 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 ஆப்பிள் கம்பெனியோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா அசூர வேகத்தில் வளர ஆரம்பிச்சிருச்சு. 2018 பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் அதிகரிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டா ஒரு சில வருஷங்கள்லயே 2022ல கம்பெனியோட ரெவன்யூ $3 ட்ரில்லியன் அதிகரிச்சிருச்சு. இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். முன்னாடிலாம் ஐஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி ஹை சேலரியில் இருக்கவங்க மட்டும்தான் ஆப்பிள் ஃபோன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க கூட ஐஃபோனை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அதோட வளர்ச்சி இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஃபைனலி எனக்கு இந்த ஆப்பிள் ஸ்டோரியில ரொம்பவே இன்ஸ்பயரான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியை விட்டு துரத்திட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த கம்பெனியில போய் வேலை செய்யறதுக்கே தயங்குறது மட்டும் இல்லாம சரி முழு ஈடுபாடோட அந்த கம்பெனியில் நம்மளால வேலை செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணாருன்னா கம்பெனி லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு கூட அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய் இப்போ இந்த அளவுக்கு எடுத்திருக்காரு பார்த்தீங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஐஃபோன்னால் நடந்த ஒரு ஃபன்னியான நியூஸ் என்னன்னா சைனால ஒருத்தர் ஐஃபோன் மேல வச்சிருக்க லவ் அண்ட் டிமாண்ட்னால தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையே பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுல. எனக்கும் அந்த விஷயங்கள் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த செக்மெண்ட்கான முடிவுக்கு மட்டும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.